அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்திருக்கக்கூடிய மார்ச் மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க. பொதுவாக பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இஷ்ட தெய்வ வழிபாட்டு மேற்கொள்ளலாம், சத்யநாராயண பூஜையை மேற்கொள்ளலாம். நம்மளுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதற்கு ஏற்றவாறு பரிகாரங்களை பௌர்ணமி தினத்தில் செய்தாலோ அல்லது விரத வழிபாட்டுகளை மேற்கொண்டாலோ நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்வதுண்டு. அதே மாதிரி பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசக்தி நிறைந்த ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்வதுண்டு. இந்த திதி நாளில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய மாற்றம், அதிலும் பௌர்ணமி திதி அன்று நிகழக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அந்த வகையில் 12 ராசிகளில் ஒன்றான மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் மேஷராசிக்காரர்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்க பெறுங்க. இந்த நேரத்தில் முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் நிகழப்பெற போகிறது. அதாவது சனி பகவானினுடைய பெயர்ச்சி, சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது சில நேரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிலும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். நன்மையும் தீமையும் கலந்தவாறு ஒரு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது முக்கியமான ஒன்று மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும், பூர்வீக சொத்துல சேர வேண்டிய பங்கை கேட்டு வாங்குவீங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களினுடைய நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் யோகம், பணவரவு உங்களுக்கு உண்டாக பெறுங்க. பொது விழாக்கள், கல்யாண, கிரக பிரவேச, சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவே இருக்கப்பெற போகிறது. வருடத்தினுடைய பிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அடுக்கடுக்காக வேலை இருந்து கொண்டே இருந்தாலும் வருங்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு நீங்க பெறுங்க. வீட்லையும் வெளியிலையும் சிலர் உங்களை புறக்கணிப்பது போல தோன்றலாம். அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியையும் இந்த ஆண்டு தர வேண்டாம். உங்கள் மீது சிலர் வீண்பழி சுமத்துவாங்க. சிறு சிறு அவமானங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் வருங்க. அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களை நம்பி குறுக்கு வழியில் செல்ல வேண்டாங்க. அதே சமயம் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டில் சோர்வு, களைப்பு இவை அனைத்துமே படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கோபமும்
கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. ஈகோ பிரச்சனையால் பிரிந்தவங்க ஒன்றை சேர ஆரம்பிச்சிடுவாங்க. தள்ளி போன கல்யாணம் சீமந்தம் நல்ல விதத்தில் நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. வங்கி கடன் கிடைத்து புது வீடு கட்ட தொடங்குவீங்க. உங்களுடைய மகளுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரன் அமையுங்க. பூர்வீக சொத்து வங்கை கேட்டு வாங்குவீங்க. அனாவசிய செலவுகள் இனி குறைய ஆரம்பிச்சிடும். பழைய கடன்ல ஒரு பகுதியை பைசல் செய்ய உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அதிக சம்பளம் சலுகையோடு நல்ல நிறுவனத்தில் வேலையும் கிடைக்கப்பெறுவீங்க. கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வழிய வந்து பேசுவாங்க. உடன் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தை உங்களினுடைய உண்மையான பாசத்தை உணர ஆரம்பிச்சிடுவாங்க. சொந்த ஊரில் இழந்த செல்வாக்க மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு செல்ல விசாவும் கிடைக்கப்பெறுங்க. பிறக்க இருக்கக்கூடிய 2025 ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக ஆதாயங்கள் நிறையவே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பொருளாதார ரீதியாக வருமானம் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சறுக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி சுப செலவுகளும் அடிக்கடி ஏற்படுங்க. வேலை மற்றும் தொழிலில் பெரிய வளர்ச்சி நீங்கள் காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதங்களில் நற்பலன்களையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தத்தான் செய்வார். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் மூலமாக வேலை பளு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க. சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது 2வது வாரத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும். பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்தியக்கூறும் ஏற்பட போகிறது. தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும். இடமாற்றம் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த காலம் முதல், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் சொல்லலாம். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் அடைவது பொருள் ரீதியாக வருமான ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கிர பகவான் கொடுப்பார். இருந்தாலும் எதிரிகள் சில நேரங்கள் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க. அதையும் நீங்கள் சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே மாதிரி செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைனா பெரிய லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும். அதே சமயம் மற்றொரு புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு போராட்டங்களையும் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வக்ரமடைந்து சஞ்சரிப்பது எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானமும் லாபமும் அனுகூலமாக பலன்களும் கிடைக்கிறது அப்படின்னாலும் கூட சுபகாரியங்களுக்கு செலவு செய்கிறது, தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவது போன்றவற்றால் உங்களுக்கு பண நெருக்கடியும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கால
காலகட்டத்தில் வரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வருமான வரி, ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை சரியாக கட்டி அதில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா இனிமேல் இடிவிழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் சூரிய பகவானும் 10வது இடத்துல அமரப்போகிறாங்க. அதனால் அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அந்த விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்க பாருங்க. செவ்வாய் வக்ரமாக இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்திலையும் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும். அதாவது யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சில நேரங்களில் இந்த காலம் அப்படிங்கிறது நிதி நிலைமையை கொஞ்சம் மோசமாக்க செய்யும்.